வணக்கம். தஸ்பேக் ஜார்துஷ்டா அப்படிங்கிற நீட்சையுடைய புத்தகத்தின் அறிமுகத்தின் முதல் காணொலியில் இதை வைத்துக் கொள்ளலாம். முந்தின காலநொழியில் அவரை குறித்த நீட்சை குறித்த ஒரு அறிமுகம், அவருடைய புத்தகத்தை குறித்த ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டத்தை அதில் அளித்தேன். எதற்காக தத்துவத்தை படிக்க வேண்டும், ஏன் அவரை படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் அப்படிங்கிற சங்கதிகளையும் அதுக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த காணொலியில் இந்த நூலின் முதல் அத்தியாயத்தை நாம் பார்க்க போகிறோம். இதை குறித்த ஒரு எளிய அறிமுகம் மட்டும்தான். முதல் அத்தியாயம் என்பது ஒரு சுருக்கமான அத்தியாயம், ஆனாலும் கூட அதில் நிறைய குறியீடுகள் இருக்கின்றன. அவற்றை குறித்தும் நாம் பேசலாம். ஜரதுஷ்ட்ரா இவ்வாறு கூறினான் அப்படிங்கிறது இந்த புத்தகத்துடைய தலைப்பு. இந்த புத்தகத்தை நீட்சையுடைய இந்த புத்தகத்தை ரவிக்குமார் என்கிற இயற்பெயர் கொண்ட குவளை கண்ணன் தான் மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் நான் ஏற்கனவே சொன்னதை போல அவர் ஒரு கவிஞர். சில புத்தகங்களையும் மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த புத்தகத்தை காலச்சூடு பற்றி போகும் 2006 வெளியிட்டது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா அது பல்வேறு பதிப்புகளை இந்த புத்தகம் கண்டிருக்கிறது. இப்போதும் இந்த புத்தகம் உங்களுக்கு வாங்குறதுக்கு சந்தையில கிடைக்குது. இந்த மொழிபெயர்ப்பை பத்தி நான் சொன்னேன். அதாவது இந்த புத்தகம் மொழிபெயர்ப்பு கொஞ்சம் பழைய தமிழாக உங்களுக்கு சில நேரங்களில் படும். ஆனால் அதே நேரத்தில் சில சொற்களுடைய பயன்பாடு உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஆனாலும் கூட ரொம்ப நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு தான் நான் பர்சனலாக நினைக்கிறேன். அவர் முடிந்த அளவுக்கு தன்னால் இயன்ற அளவுக்கு அக்யூரேட்டா சில விஷயங்களை சொல்ல பார்த்துருக்காரு அவரோட மொழிபெயர்ப்பு வழியாக. அது ரொம்ப பாராட்டத்தக்கது. முதல் அத்தியாயத்துக்கு போவோம். அவர் நீட்சியை குறித்த ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தையும் கொடுத்திருக்கிறார். அதை நீங்க உங்களுக்கு அவகாசம் இருக்கும் போது படித்துக் கொள்ளலாம் ஆரம்பத்துல. அதன் பிறகு முதல் பாகம், முதல் அத்தியாயம், ஜரதுஷ்டின் பீடிகை, புரோலோக் அப்படிங்கிறது பீடிகை அப்படின்னு அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். ஜரதுஷ்டாவுக்கு 30 வயது ஆன போது தனது வீட்டையும் வீட்டின் அருகில் உள்ள ஏரியையும் விட்டு வெளியேறி மலைகளை நோக்கி சென்றார். அவர் என்ன பண்றாரு, அவருக்கு 30 வயசாகும் போது மலைகளை நோக்கி செல்கிறார். இது நீங்க ஜரதுஷ்டனுடைய இந்த வாழ்க்கையுடைய போக்கை நீங்க அப்படியே இவருடைய நீட்சையுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா பார்க்கலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும்னா உங்களுக்கு பைபிள் விவிலியம் தெரியும் என்றால் கிறிஸ்துவோடைய வாழ்க்கையோட நீங்க ஒப்பிட்டு அப்படியே ஜரதுஷ்டனுடைய வாழ்க்கையை படிச்சு பார்க்கலாம். கம்ப்ளீட்டா ஒரு ஆன்டை கிரைஸ்ட், எது கிறிஸ்து அப்படின்னு தான் அவர் ஜரதுஷ்டனை நினைச்சு உருவாக்குறதா சொல்றாங்க. ஸோ அப்படியும் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடிப்படையில் அதை பற்றியெல்லாம் நீங்க கவலைப்படல. இந்த நூலினுடைய பாலிமிக்கலான பக்கம் இருக்கு இல்லையா, விமர்சனம், அதனுடைய கேலி கிண்டல், இதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் விரும்பின அந்த தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புறேன், அடிப்படையான கருத்துக்கள் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கூட இன்னொரு பக்கம் அதுக்குள்ள இருக்கு. அதை பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அவர் மலை மேல போறாரு. நான் சொல்றேன், இந்த அத்தியாயத்தில் கூடிய பல்வேறு உருவங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். முக்கியமான உருவம் மலை ஏற்றம், மலை மீது செல்வது அப்படிங்கிறது. இப்போ நம்முடைய சங்க கவிதைகள்ல கூட மலை என்பது ஒரு முக்கியமான குறியீடாக இருக்குது. ஊஞ்சல் என்பது முக்கியமான குறியீடாக இருக்குது. எதுக்கான குறியீடு? இன்னும் சொல்ல போனா மலை தேன், மலை மீது கூடிய மலர்களில் கூடிய தேனை கூட அதுல ஒரு குறியீடாக சொல்றாங்க. இதெல்லாம் காமத்தின் வழியாக அடையக்கூடிய உன்னதமான மனநிலைகளை அந்த குறியீடுகளின் வழியாக நம்முடைய சங்க இலக்கியம் பேசியிருக்கிறது. அப்போ இந்த குன்றின் மேல் செல்வது, ஆனால் ஒரு மலை மீது செல்வது என்பதற்கு அப்படியான குறியீட்டு பொருள் இருக்குது. நம்முடைய ஊரில் சமணர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த மலை மேல்தான் போய் அவர்கள் அவர்களுடைய பள்ளிகளை அமைத்தார்கள், பௌத்தர்கள் அதை செய்தார்கள். அதனாலதான் முருகனை நம்ம மலை மேல வச்சிருக்கோம். ஏன்னா அந்த முருகன் அடிப்படையில் ஒரு பௌத்த தெய்வத்தினுடைய மறுவடிவம் தான் முருகன் அப்படிங்கிற ஒரு பார்வை கூட இருக்கிறது அல்லவா. ஸோ ஏன் அவங்க எல்லாம் மேல போறாங்க அப்படின்னா, இந்த மேல போறது, குன்றின் மீது செல்வது, மலையின் மீது ஏறி செல்வது என்பது வெறுமனே ஒரு பொருண்மையான விஷயம் மட்டுமே கிடையாது. அதையும் தாண்டி அகத்தினுள் ஒரு உயர்வான இடத்தை போய் சேர்வது அப்படிங்கிற பொருள் அதுக்கு இருக்கு. ஸோ திரும்ப சொல்றேன், மலை ஏறுவது என்பது மலை ஏறுவது மட்டுமே அல்ல. அதனாலதான் பழனி மலை ஏறி போறாங்க, அதெல்லாம் இருக்கு இல்லையா, சபரிமலைக்கு போறாங்க. இதெல்லாம் ஒரு சடங்காக பார்க்கப்பட்டாலும், பௌதிகமான ஒரு சடங்காக இருந்தாலும் கூட அது குறியீட்டு பொருள் கொண்ட ஒரு சடங்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். வெறுமனே மலை ஏறலை, நம்ம இப்போ ட்ரெக்கிங் போகக்கூடியவங்க கூட அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. மலை ஏறுறது மட்டுமே இல்லை, நீங்க மலை ஏறி மேல போக 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 நீங்க உங்களுடைய அகத்துக்குள் ஒரு பெரிய தனிமையான ஒரு ஸ்பேஸை நோக்கி போறீங்க. உங்க அகத்துக்குள் நீங்க ஒரு ஒரு பீக், ஒரு உச்சத்தை நோக்கி நீங்க போறீங்க. அப்போ உங்க அகத்துக்குள் உச்சம் என்பது எது அப்படிங்கிற கொஸ்டின் அதை எழுப்புது. ஸோ ஜரதுஷ்டன் 30வது வயதுல தனது வீட்டையும் வீட்டின் அருகில் உள்ள ஏரியையும் விட்டு வெளியேறுகிறான். அப்ப அவனோட வீடுங்கிறது எது யோசிச்சு பாருங்க.
எல்லாமே இங்க குடியீடுகள் தான். வீடுங்க தான் நிஜமான வீடு கிடையாது. வீடுங்கிறது அடிப்படையில அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற ஒரு பொருள் எடுத்துக்கிட்டா கூட, நீங்க இதுக்கு ஒரு ஆண்டாலஜின்னு ஒரு துறை இருக்கு, ஒரு பள்ளி இருக்கிறது தத்துவத்துக்குள். அதனுடைய ஒரு பொருள் என்பது நான் இந்த இடத்தில் இப்போது என்னவாக இருக்கிறேன் அப்படிங்கிறது பகுத்தறிவு தான். நான் இந்த இடத்தில் இந்த இந்த வெளியில் இந்த நேரத்தில் இந்த வெளியில் இந்த ஸ்பேஸ்ல இந்த டைம்ல நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் இந்த ஸ்பேஸ்ல இந்த நேரத்துல உங்களுடன் உறவாடுவதற்காக நான் முயற்சி செய்கிறேன். அதற்காக என்னோட ஸ்பேஸை யூஸ் பண்றேன், என்னோட டைமை யூஸ் பண்றேன். அப்ப என்னோட ஸ்பேஸ்ங்கிறது என்ன? இங்க டிஜிட்டலான ஒரு ஸ்பேஸ். அந்த டிஜிட்டலான ஸ்பேஸை நான் பார்க்க முடியாது. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இருக்கேன், இதுல இருந்துகிட்டு உங்ககிட்ட பேசுறத நினைச்சுட்டு நான் எங்கிட்டே பேசிட்டு இருக்கேன். பட் நான் இதன் வழியாக இதை நான் ஏற்றுக்கொண்டு இந்த ஸ்பேஸ் இருந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு டைமே அப்படித்தான் நான் ஒரு விதமா புரிஞ்சுக்கிறேன். டைம் அது நீங்க பார்க்கக்கூடிய டைம் இன்னொரு டைமா இருக்கும். அதாவது கூட ரெண்டு பேரும் வெவ்வேறு டைம்ல இந்த விஷயத்த நம்ம நீங்க ஒருத்தர் பாக்குறீங்க, ஒருத்தர் இன்னொரு டைம்ல பார்த்தாலும் கூட 2 வேறு காலங்கள் இருந்தாலும் கூட நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஊடுருவி போறோம். நீங்க என்ன பார்க்கும்போது நீங்க இன்னொரு டைம்ல பார்த்தா கூட நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஊடுருவி போறீங்க. நானும் ஒரு குறிப்பிட்ட டைமை உருவாக்கி அதுக்குள்ளாடி ஊடுருவி போறேன். ஸோ டைம் குறித்த ஒரு புரிதல் எனக்குள்ளாடி இருக்கு. ஸோ காலம் குறித்த இந்த பிரஜை, இந்த உணர்வை, இந்த புரிதலை நம்ம டெம்பராலிட்டி அப்படின்னு சொல்றோம். கால பிரஜை, கால புரிதல் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, இல்ல கால கருத்தாக்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, இந்த கால கருத்தாக்கம் எனக்குள் உருவாகும் போதுதான் நான் ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு அனுபவத்தை நான் அடைய முடியும் ஃபர்ஸ்ட். ஆனா அது மட்டும் எனக்கு பார்த்தா ஏன் அதை நான் ரொம்ப அவசியமா இருக்கு அப்படின்னா, எதை செய்தாலும் நான் காலத்தின் வழியாக தான் அதை செய்ய முடியும். காலத்தின் வழியாக நான் செய்யும்போது காலம் கடந்து மட்டுமே போவதில்லை, காலத்தை ஏதோ ஒரு புள்ளியில நான் நிறுத்தி அதை பெனட்ரேட் பண்ணி நான் போக ட்ரை பண்றேன். அது பெனட்ரேட் பண்ணி போறதுன்னா என்ன, ஒரு ஆண்டாலஜிக்கலான இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம இந்த ஹோம் அப்படின்னா என்ன, வீடுன்னா என்ன, மலைன்னா என்ன புரிஞ்சுக்க முடியும். இந்த 2 விஷயம் தான். இது ரொம்ப பெரிய டீப்பான ஒரு டாபிக். இது ஹைடகர் ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருக்காரு, சுவாரஸ்யமா இருக்கும். அது முதல்ல என்ன அப்படின்னா, நீங்க எனக்கு ஒரு டைம் குறித்து ஒரு சென்ஸ் இருக்கு. நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. இந்த புரிதல் எப்போ டிஸ்டர்ப்ட் ஆகுது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு. இந்த வாட்டர் பாட்டிலை நான் எடுக்கிறேன். ஓகேவா? வாட்டர் பாட்டில் எடுக்கும்போது என்ன பண்றேன், இது ஸ்பேஸ்ல இருக்கு, ஒரு டேபிள்ல இருக்கு. நான் இதை அப்படியே நகர்த்தி என்ன நோக்கி கொண்டு வரேன். டேபிள்ல இருந்து என்ன, ஸோ 2 ஸ்பேஸை நோக்கி அது ஒரு வெளியிலிருந்து இன்னொரு வெளியை நோக்கி அது வருகிறது. எப்படி வருது? டைமும் டைமும் நகருது. அந்த டைம்ல ஒரு இடத்துல டைமும் இன்னொரு இடத்துல நகருது. அப்போ இந்த வாட்டர் பாட்டில் ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு நகர்ந்து வரும்போது நான் என் மனசுக்குள்ள விஷுவலைஸ் பண்றேன், இங்க இருந்து இங்க வருது அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணாலும் அங்க ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்படுது, இடமாற்றம், கால மாற்றம் ஏற்படுது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் என்னுடைய பாடி வழியா அதை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். தண்ணி குடிக்கும்போது அதான் நடக்குது. ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு அது மூவ் ஆகுது, டைமும் அந்த இடத்துல மூவ் ஆகுது. இந்த மூவ்மெண்ட்டுக்கு நடுவுல ஒரு ஒரு இன்மூவபிளான விஷயம் இருக்கு. இந்த மூவ்மெண்ட்டுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் தான் எனக்கு ஒரு பெரிய பிளஷர் கொடுக்குது அப்படின்னு நீட்சே சொல்றாரு. அதே தான் ஹைடகரும் இந்த வேறொரு ஒரு தத்துவ மொழியில அவரும் அதுதான் சொல்றாரு. இதே வாசிப்பின் பொருளில் தரிதாவும் பேசுறாரு. மூவரும் 3 கோணங்கள்ல இதை பார்க்கறாங்க. ஒருவர் மொழி சார்ந்து, இன்னொருவர் இருத்தலியல் சார்ந்து, நீட்சே அதை திரும்ப ஒரு கல்ச்சுரலாவும் பார்க்கறாரு. அவர் ரொம்ப லாங்குவேஜ் சார்ந்து பார்க்கறாரு, இலக்கியம் சார்ந்து பார்க்கறாரு, தத்துவம் சார்ந்து அவர் பார்க்கறாரு. ஓகேவா? ஸோ 2 விஷயம் நடக்குது. காலம் இருக்கிறது, வெளி இருக்கிறது. காலத்திலும் வெளியிலும் நான் உங்களிடம் பேசும்போது கூட என்னுடைய காலத்திலிருந்து உங்க காலத்துக்கு நான் வர பார்க்கிறேன். என்னுடைய காலத்தின் ஒவ்வொரு கணமாக நான் நடந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு வார்த்தையை நான் சொல்லும்போது அடுத்த வார்த்தை என்ன வரப்போகுது எனக்கு தெரியாது. நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் அடுத்தவருடைய வார்த்தைக்கும் நடுவில் இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியில என்ன வரப்போகுது, அடுத்த சொல் என்ன வரப்போகுது எனக்கு தெரியாமல் நான் அந்த வார்த்தையை நோக்கி செல்லும் போது ஒரு சின்ன ஒரு ஜம்ப், ஒரு லீப் டு தி அன்னோன், தெரியாத விஷயத்தை நோக்கி ஒரு பாய்ச்சல் இருக்கு. அங்க எனக்கு ஒரு பிளஷர் கிடைக்கும். எப்ப எனக்கு அந்த பிளஷர் இன்னும் அதிகமாகுது, நான் எதிர்பாராத ஒரு ஐடியாவை டக்குன்னு அறைவாகிறேன், எதிர்பாராத ஒரு மெட்டஃபோர் டக்குன்னு பேசும்போது கண்டடைறேன், எனக்கு ரொம்ப பிளஷர் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அது இன்னும் டீப்பா ஒரு தெரியாத ஒரு ஸ்பேஸ் நோக்கி என்ன நகர்த்துது. ஸோ அங்க ஸ்பேஸும் நகருது, டைமும் நகருது. ரெண்டுமே ஒரே டைம்ல புஷ் ஆகுது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் என் மனசுக்குள்ள கூட சில விஷயங்கள் நான் யோசிக்கும் போது நான் அதை அடையிறேன். ஒரு விஷயம் செய்யும் போது இன்னும் டீப்பா நான் அதை அடையிறேன். உதாரணமாக நான் நடக்கிறேன், ஒரு வேலை செய்கிறேன், நான் புக்கை எடுத்து படிக்கிறேன், நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், பாக்ஸிங் பண்ணுறேன், எது செஞ்சாலும் சரி நான் எதுவும் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல. அப்போ டைம் வழியாகவும் ஸ்பேஸ் வழியாகவும் நான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நான் போகிறேன். ஒரு பஞ்ச்,
பண்றேன்ல, நான் வந்து ஜஸ்ட் மூவ். நான் வந்து அப்படி அந்த கையை மூவ் பண்ணும்போது நான் வெறுமனே கையை மட்டும் மூவ் பண்ணேன். என்னுடைய உடம்பு வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது. என் உடம்பு மட்டும் மூவ் ஆகல. இந்த கை இந்த இடத்துல இருக்கும்போது அது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலமா இருக்கு. இந்த இடத்துக்கு வரும்போது இன்னொரு காலத்துக்கு வருது. ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போறது எனக்கு சந்தோஷம் இல்லை. இந்த இடத்துல இந்த காலத்துக்கு நான் புஷ் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு அடுத்து நடக்கும்போது எனக்கு தெரியாது. எப்போ தெரியாது? நான் சும்மா அப்படி புஷ் பண்ணும்போது எனக்கு தெரியும். பட் நான் உண்மையில பாக்ஸிங் மேட்ச்ல இருக்கேன், ஒருத்தங்க நான் பஞ்ச் பண்றாங்க, நான் மிஸ் பண்ணிட்டு திரும்ப அடிக்கும்போது அடுத்து நடக்கும்போது எனக்கு தெரியாது. நான் பயங்கர டீப்பா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள அடி ஒரு அன்பிரடிக்டபிலிட்டிக்குள்ள போறேன். அடுத்தடுத்து சின்ன சின்ன நிறைய இடைவெளிகள் எனக்கு உருவாகுது. அப்ப எனக்கு பெரிய ப்ளஷர் கிடைக்குது. நீங்க கவிதை வாசிக்கும் போது உங்களுக்கு நடக்குது. அதனாலதான் வந்து நீட்சே நிறைய கவிதைகளை பத்தி பேசினார். ஹால்டனுடைய கவிதைகளை பத்தி பேசினார். நிறைய கவிதைகளை பத்தி ஹைடகர் ஹால்டன் பத்தி பேசினாரு. நீட்சையும் அப்படிதான். நீட்சைக்கும் கவிதைகளுக்கு பெரிய ஒரு பிரியம் இருக்குது. ஏன்னா இதெல்லாமே அந்த இடைவெளிகளை இன்னும் டீப்பா உருவாக்குது. இதுதான் வந்து இதை பத்தி ரொம்ப அதிகமா பேசக்கூடிய ஒரு துறை தான் வந்து ஆன்டாலஜி. அப்ப இந்த துறையில ஒரு முக்கியமான டாபிக் வந்து வீடு அப்படிங்கிறது என்ன. ஹைடகர் வந்து வீடு பத்தி நிறைய பேசியிருக்கு. அது வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா இருக்கும் எனக்கு தோணுது. வீடுன்னா அடிப்படையில் என்ன? நான் இருக்கக்கூடிய இடம் தான் வீடு. நான் எந்த இடத்துல இருக்கேன்னா அதான் என்னோட வீடு. நான் எந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கேன்னா அது வீடு கிடையாது. எந்த இடத்தில் நான் என்னுடைய அகம், என்னுடைய சுயம், என்னுடைய பிரஜை எந்த இடத்தில் தனக்கான ஒரு குடிமையை அது அறிகிறதோ, எந்த இடத்தில் தனக்கான ஒரு இடத்தையும் காலத்தையும் அது உணர்கிறதோ அதுதான் என்னுடைய வீடு. அது எல்லாமே என்னுடைய வீடா இருக்க முடியாது. ஹோமுக்கும் ஹவுஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ ஒரு ஹோம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நான் பேசுறேன். ஸோ ஹைடகர் சொல்றாரு, இந்த ஹோம் அப்படிங்கிறத கூட நம்மளுடைய அகத்துக்கான ஒரு குறியீடா தான் பல சமயங்களை பார்க்கணும். ஸோ ஒரு வீட்டில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் எனக்குள்ள இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. ஸோ வீட்டிலேருந்து நான் வெளியே வரும்போது நான் என்னிடமிருந்து இந்த உலகத்தை நோக்கி வருகிறேன் அப்படிங்கிற ஒரு பொருள் அது. இது ஹைடகர் மட்டுமே சொல்ல, நீட்சே மட்டுமே சொல்ல, நம்முடைய எழுத்திலும் கூட நம்முடைய நவீன கவிதையிலும் கூட பலரும் இந்த வீடுக்கு இப்படியான ஒரு உருவத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ வீடை வந்து உடலாகவும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதனை அவனுடைய ஆன்மாவாகவும் கருதக்கூடிய ஒரு போக்கு நம்முடைய நவீன கவிதையிலும் கூட இருக்கிறது. இந்த கருத்தாக்கம் இருக்கிறது, ரொம்ப முக்கியமான கருத்தாக்கம். ஸோ இங்க அந்த பொருள்ல இருந்து நீங்க நீட்சிக்குள்ள வாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஜர்தூஷன் என்ன சொல்றான், தன்னுடைய வீட்டின் அருகில் உள்ள ஏரியையும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, ஒரு பியூட்டிஃபுல்லா இருப்பாரு. அப்ப இந்த ஏரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க ஏரியை பக்கம் போகும்போது தான் ஏரியுடைய அந்த ஒரு நீர்மை, அது வந்து தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு காலத்துக்கான ஒரு குறியீடா இருக்கிறது. அது மாதிரி வீடு வந்து உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சார் வீடு இல்லை, அந்த ஏரி வந்து உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஏரி பக்கம் போகும்போது உங்களோட ரிஃப்ளெக்ஷன் நீங்க பார்க்கணும். ஸோ இதுல இருந்து நீங்க உங்களுடைய செல்ஃப், உங்களுடைய சுயம், நீங்கள் உங்களை கண்டடையக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸ், இந்த டைம், அப்புறம் வந்து உங்களுடைய இதெல்லாம் சேர்ந்துதான் உங்களுடைய ஒரு சுயத்தை உருவாக்குது, உங்களுடைய பிரஜையை உருவாக்குது. இதை ஒட்டி இந்த பிரஜையின் பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஏரி அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸும் அதுக்கு பக்கத்துல இருக்கு. அதையும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் அதுல இருந்து போதும், நான் இதோட உச்சத்துக்கு போடுறேன் அப்படின்னு அவன் வந்து மலைகளை நோக்கி போறேன். நீங்க வீடு, ஏரி, இந்த 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 மலை, இந்த மூன்றையும் குறியீடுகளாக நீங்க பார்க்கணும். நான் வந்து இதை வந்து இந்த ஒரு மனிதனுடைய பிரஜையின் ஆழத்துக்கான ஒரு குறியீடுகளாக நான் வந்து பார்க்குறேன். அதான் என்னுடைய வாசிப்பு. வெவ்வேறு விதமான வாசிப்புகள் இருக்கு, இது என்னுடைய வாசிப்பு. அருகே தனது உள்ளுயிரை, உள்ளுயிர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு இந்த மொழிபெயர்ப்பாளர். நான் ஆங்கிலத்தை படிக்கும்போது ஸ்பிரிட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஸோ ஸ்பிரிட், தௌ கிரேட் ஸ்பிரிட் அப்படின்னு கூட அவர் வந்து சூரியனை நோக்கி சொல்லுகிறார். அப்போ ஸ்பிரிட் அப்படிங்கிறதுக்கு வந்து இங்க பல்வேறு அர்த்தங்களை கொடுக்கலாம். நீட்சே வந்து ஷோப்பனர் அப்படிங்கிற ஒரு சிந்தனையாளருடைய, தத்துவவாதியுடைய சிந்தனையான மிகப்பெரிய அளவில் ஈர்க்கப்பட்டார். ஷோப்பனர் வந்து நம்முடைய இந்திய தத்துவத்திலிருந்தும் வைதிக தத்துவமோ பௌத்த தத்துவமோ இரண்டிலிருந்து நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்முடைய பிரக்ஞை எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அதிகமாக ஆய்வு செய்த ஒரு சிந்தனையாளராக ஷோப்பனர் இருந்தார். அப்புறம் அதை வைத்துக்கொண்டு அவர் வில் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாக்குறாரு. வில் அப்படிங்கிற கான்செப்ட்ன்றது என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னால இந்த வாட்டர் பாட்டில நான் தூக்குறேன் இல்லையா, இது ஒரு வில் இருக்கு, இது ஒரு அக விளைவு இருக்கிறது. இந்த விளைவு என்பதுதான் என்னை இந்த உலகில் வைத்திருக்கிறது. ஒரு கணமும் நான் வந்து ஏதோ ஒன்றை விளைந்து கொண்டே இருக்கேன். இந்த விளைவு இல்லாம என்னால் இந்த உலகத்தில் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. எதையுமே நான் மூவ் பண்ண முடியாது, எதை நோக்கி என்னால் போக முடியாது. காலத்திற்குள், இடத்திற்குள், காலத்திற்குள், வெளிக்குள் என்னால் ஊடுருவவே முடியாது. ஸோ விளைவு என்பது மனிதனின் அடிப்படையானது. ஸோ அதான் வில் அப்படின்னு சொல்றாரு. நீட்சே வந்து வில் டு பவர் அப்படின்னு ஐடியா கூட வைக்கிறார். அந்த பவர் நான் சொல்றது வந்து நம்ம பொலிட்டிக்கல் பவர் கிடையாது, ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் கிடையாது. உலகத்தில் இந்த வாழ்க்கை மீதான அதிகாரம், இந்த உடலுக்கு இந்த வாழ்க்கை மீது இருக்கக்கூடிய அதிகாரம், அதை நோக்கி தான் அவர் பேசுறார். இந்த உடலுக்கு இந்த வெளி மீதும் காலத்தின் மீதும் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பற்றி அதிகாரம் சொல்றது இந்த விளைவை, உங்களுடைய இந்த வில்ல வந்து நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க
அதை வந்து எப்படி இந்த உலகத்தின் மீதும் இந்த வெளியின் மீதும் இந்த காலத்தின் மீதும் நீங்கள் எப்படி செலுத்துகிறீர்களோ அதுதான் வந்து அவர் இங்கே பேசக்கூடிய விஷயம். ஸோ அப்படிப்பட்ட அவன் வந்து என்ன பண்றான், இங்கேருந்து அங்கே போறான், மலையை நோக்கி போறான். அங்க வந்து தன்னுடைய உள்ளுயிர், தன்னுடைய ஸ்பிரிட், தன்னுடைய வில், அவனுடைய அந்த ஏகாந்தம், இது ரெண்டையுமே வந்து அவன் வந்து அனுபவிக்கிறான். அவனுடைய பொருள் என்ன, அவன் வந்து தன்னுடைய பிரஜையின் ரொம்ப ஆழத்துக்கள் சென்று அங்கு தன்னுடைய அகம் என்பது எப்படி ஒவ்வொரு இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய பல்வேறு பொருட்கள், விஷயங்கள், பறவைகளை பார்க்குறீங்க, அருவியை பார்க்குறீங்க, நிழல்களை பார்க்கிறீர்கள், வெளிச்சத்தை பார்க்கிறீர்கள், சூரியனை பார்க்கிறீர்கள், நீங்கள் மழையை பார்க்கிறீர்கள், பனியை அனுபவிக்கிறீர்கள், குளிர், வெப்பம், பசி, பசியுடைய தணிப்பு, எவ்வளோ விஷயம், காமம், இந்த உடலுடைய வலி, இப்படி எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எதிர்பாராமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும்போது, தனிமையில் நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் உங்களுடைய அகம் எப்படி செயல்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுடைய பிரஜை அகம் எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து ஒரு புரிதல் தான் உங்களுடைய பிரஜை. அது வந்து ஒரு சென்ஸ் தான் உங்களுடைய பிரஜை, அந்த கட்டமைப்பு தான் உங்களுடைய பிரஜை அப்படின்னு சொல்றது. அப்போ அகம் தன்னை சுற்றி பின்னக்கூடிய ஒரு பின்னல், ஒரு வலைப்பின்னல் கூட நீங்க பிரஜையை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பிரஜை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவன் கையில் எடுத்து பார்க்கறான். அவன் தனிமையில் இருக்கு, அவனோட உச்சத்துக்குள்ள அவன் போறான், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். அப்போ அந்த பிரஜை எப்படி இருக்குது அப்படின்னா அவன் தன்னுடைய மனசுக்குள்ள மட்டும் அதை பார்க்கல, இந்த தன்னுடைய உடலை கொண்டு இந்த உலகை அவன் அனுபவிக்கும் போது ஒவ்வொரு கணத்திலும் அவன் அதை பார்க்கிறான். அப்படி பார்க்கும்போது அவனுக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம பொதுவாக சம்பிரதாயமா புரிந்து கொண்ட காலம் வேறு, சம்பிரதாயமாக புரிந்து கொண்ட உலகம் வேறு, வெளி வேறு, இதுதான் உண்மையானது. என்னுடைய அகமும் என்னுடைய இந்த உலகமும் இந்த உடலும் பின்னி பிணைந்த ஒரு ஒரு முத்தரப்பான ஒரு பிரஜை என்று ஒன்று இருக்கிறது, ஒரு 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 வெளி இருக்கிறது, ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு காலம் இருக்கிறது, அதுதான் உண்மையானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஒரு ஆண்டாலஜிக்கலான எக்ஸ்பீரியன்ஸை அவன் கெயின் பண்றான். அதனால தான் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா 10 வருடங்களுக்கு மேலே அவனுக்கு சலிக்கலை அப்படின்னு சொல்றான். அவன் அதையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ அவன் தனக்குள்ளாடி ரொம்ப டீப்பா போறான், அந்த உலகத்துக்குள்ளே ரொம்ப டீப்பா போறான், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான் அந்த உலகத்தை. கடைசியில் இப்போ சொன்ன விஷயங்களே அவங்களுக்கு ரொம்ப அருவமா குழப்பமா இருந்தா கூட அதனால பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. நான் பேசக்கூடிய விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. அடுத்தடுத்து போகும்போது நம்ம இன்னும் டீப்பா நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த விஷயத்த. கடைசியில் அவனது மனம் மாறியது. ஒரு அதிகாலை நேரம் அவன் உதயத்தோடு எழுந்து சூரியனுக்கு முன்பாக நின்று இவ்வாறு அதனிடம் பேசினான். ஸோ ஒன்னா விடிகால எழுந்து சூரியனை பார்க்கலாம், சூரிய உதயத்தை பார்க்கலாம். இப்போ வந்து அவர் இந்த சூரிய உதயம் அப்படிங்கிறது இங்கே ஒரு குறியீடு தான். எதற்கான குறியீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் என்னுடைய அகம் என்பது விழித்து கொண்டு மேலே வந்து இந்த இந்த உலகத்தை அது தரிசிக்கிறது. எப்படி கடலுக்குள்ளிருந்து ஒரு சூரியன் இருந்து வந்து உலகத்தை தரிசிக்கிறதோ அதே மாதிரி என்னுடைய அகம் அதை செய்கிறது. என்னுடைய அகம் என்பது என்னுடைய செயல்பாடாகவும் இருக்கிறது. வெறும் என்னுடைய அப்படியே இம்மோபிளா இருக்கும்போது எனக்குள்ள தன்னோட எண்ணங்கள் மட்டும் கிடையாது. நான் நினைக்கிற விஷயத்தை உடனடியாக என்னுடைய செயலில் நான் நிகழ்த்தும் போது என்னுடைய அகம் என்னுடைய உடல் வழியாக ஒரு ஒளியை இந்த உலகத்தின் மீது பாய்ச்சி வருது. அதை வந்து அவர் வந்து சூரியனோட ஒப்பிடுறாரு. ஸோ ஒரு விதத்துல அவர் சூரியனுடன் பேசுவது என்பது தன்னுடன் பேசுவதாகத்தான் இருக்கிறார். தன்னுடைய அகத்திடம் அவர் பேசுகிறார். அவர் சொல்றாரு, மகத்தான விண்மீன், அவர் தன்கிட்ட தான் சொல்றாரு, தங்கிட்ட சொல்றாரு. இட்ஸ் லைக் நீ உங்களுடைய ஸ்பிரிட்டோட நீங்களே பேசுற மாதிரி. யாருக்காக ஒழுகிறாயோ அவர்கள் இல்லாவிட்டால் உனக்கு மகிழ்ச்சி என்னவாக இருக்கும். என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்தை இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே உள்ளடக்குனது தான் என்னுடைய உலகமா? இவர்களை யாருமே இல்லாமல் தனியாக நான் பார்க்கக்கூடியது இயற்கையும் இந்த உயிரினங்களும் இவை மட்டும்தான் என்னுடைய உலகமா? இதான் வந்து ஒரு அடிப்படையான கிரைசிஸ். அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவர்களுடைய மனம், அதாவது அந்த மனங்களோடு நாம் உருவாக்கக்கூடிய ஒரு உறவு, இவை முக்கியமா இல்லையா அப்படிங்கிறதான் கொஸ்டின். இப்போ நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயங்களை என்னோட எழுத்து வழியாக நான் பகிர்ந்துக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு காணொலி வழியாக உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுமானான்னு எனக்கு தெரியாது. நான் எழுதும் போதும் நம்புறேன், இது வந்து ஒருத்தர் பேர் ரீச் ஆகும் நம்புறேன், பேசும்போது ஒருத்தர் பேர் ரீச் ஆகணும்னு நம்புறேன், இன்னொருத்தர் பேர் நான் உரையாடும் போதும் அது அவருடைய அகத்தில் சரணத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். அப்படிதான் நான் பேச ஆரம்பிக்கிறேன். அதுக்கான அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்குள் இருக்கக்கூடிய இந்த ஒளியை நான் இன்னொருடன் பகிர்ந்து கொள்ளும் போது, அவருடைய ஒளியுடன் என்னுடைய ஒளியும் இணையும் போது நான் மகத்தான ஒரு ஒரு வெளிச்சத்தை நான் அடைய முடியும். அதுக்காக தான் நான் வந்து அதை தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். இது வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ரிலேஷன்ஷிப் அவசியமா அப்படிங்கிற கொஸ்டின். அதனாலதான் அவர் தங்கிட்டே பேசுறாரு, சூரியனிடம் பேசுகிறார். பேசும்போது நீ யாருக்காக ஒளியை கொடுக்கிறாய், அவர்கள் இல்லாவிட்டால் உடைய ஒளிக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இன்னொரு விதமாகவும் இதை நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க நீங்க ஒரு நீச்சல் குளத்தை போய் குதிக்கிறீங்க, நீச்சல் அடிக்கிறீங்க.
இந்த நீச்சல் குளத்தை உங்களோட உடல் அடையும் போது, போய் சென்று அடையும் போது நீங்கள் அடையக்கூடிய அந்த ஒரு உணர்வு, அனுபவம் தான் உங்களுடைய நீச்சல். அந்த நீச்சல் குளத்துக்கு உங்களோட உடலுக்குமான உறவு தான் நீச்சல், அந்த ஆக்ஷன். இப்போ அந்த நீச்சல் குளம் இல்லாமல் இருந்தால் நீங்க நீச்சல் அடிக்க முடியாது. மரத்துல ஏறுறீங்க, மரம் இல்லாம நீங்க மரத்துல ஏற முடியாது. ஒரு மனிதனை எதிர்கொள்ளும் போது அவனை பார்க்குறீங்க, அப்போது அந்த மனிதன் உங்களுடைய உடலுக்குள் உடலுக்குள்ள உங்களுடைய உலகுக்குள்ள அவன் வருகிறான், உங்களுடைய காலத்துக்குள் அவன் வருகிறான். அவன் இல்லாம இருந்தா அந்த விஷயம் அங்க நடக்காது. மழை பெய்கிறது, அந்த மழை அங்கே பெய்யாமல் இருந்தால் உங்களுடைய வெளியும் உங்களுடைய காலமும் மாறாது. அது வேற ஒரு ஸ்பேஸ்ல இருக்கும், உங்களோட டைம்ல இருக்கும். ஒவ்வொன்றுமே ஒரு விதமான குறுக்கீடுகள். இந்த குறுக்கீடுகள் தான் உங்களுடைய உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை, உங்களுடைய ஒளியை அது பல மடங்கு பரப்புகிறது, பெருக வைக்கிறது, குறைய வைக்கிறது, ஏதோ ஒரு பண்ணுகிறது. அப்போ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதை வந்து பகிர்ந்துக்காம இருந்தா, அது இன்னொருத்தங்களோட நான் உறவு கொள்ளாமல் இருந்தால், அந்த இன்னொருத்தர் என்பது உலகமாக தான் இருக்கும். உலகமா இருக்கலாம், உலகத்துடைய பல்வேறு பொருட்களா இருக்கலாம், உயிரினங்களா இருக்கலாம், உயிரட்டவையா இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம். பட் இன்னொரு விஷயம் இல்லாம இருந்தா இது, அதாவது அதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மற்றவை அப்படின்னு ஒண்ணு இல்லாம இருந்தா இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவர் எழுப்புறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அப்புறம் சொல்றாரு, நீ 10 வருடங்கள் எனது குகை வரை வந்தாய், நானும் எனது கழுகும் சர்பமும் இல்லாவிட்டால் நீ உனது ஒளியிலும் இந்த பயணத்திலும் சோர்விட்டிருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, இதுவும் இந்த 2 விஷயங்கள் கூட குறியீடுகள் தான். அவரோட குகை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறியீடு. குகை என்பது நமக்கு என்ன ஞாபகப்படுதுன்னா, பிளேட்டோ அவருடைய டயலாக்ஸ்ல வரக்கூடிய அந்த சாக்ரட்டிஸ் சொல்லக்கூடிய ஒரு குகை குறித்த ஒரு பேரபிள், அந்த கதை. அது ஒரு குகைக்குள்ளாடி நிறைய பேரை கட்டி போட்டிருப்பாங்க. யார் கட்டி போட்டிருப்பாங்க தெரியாது, பட் அவங்கள கட்டி போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து பொருட்கள் எடுத்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து முன்னாடி ஒரு பெரிய சுவர் இருக்கும். இவங்க பின்னாடி நகர்த்தக்கூடிய பொருட்களுடைய நிழல்கள் முன்னாடி இருக்கிற சுவர்கள் மீது விழுகின்றன. அங்கே பல்வேறு சலனங்கள் ஏற்படுகின்றன, அசைவுகள் ஏற்படுகின்றன. இதெல்லாம் வச்சு இந்த கட்டிப்போட்ட சிறைவாசிகள் ஒரு குறிப்பிட்ட சித்திரத்தை, வாழ்க்கையை குறித்து ஏற்படுத்துகிறார்கள். இது வந்து எதற்கான ஒரு குறியீடு அப்படின்னா, இந்த உலகத்துக்குள் நான் இருக்கும்போது நான் பல்வேறு விஷயங்களை வந்து இந்த உலகத்தை குறித்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். எல்லாமே செகண்டரி சோர்ஸ் தான். ஏன் செகண்டரி சோர்ஸ் அப்படின்னு பிளேட்டோ சொல்றாரு இல்லை, பிளேட்டோ வந்து சாக்ரட்டிஸ் வழியாக சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொன்றுமே வந்து ஒரு குறியீடாக இருக்கிறார், இன்னொன்றுக்கான குறியீடா இருக்கு. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாரு. இந்த புத்தகம் இருக்கு இல்லையா, அது வந்து சிவப்பு கலர்ல இந்த புத்தகம் வண்ணம் அடிக்கப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பொன் வண்ணத்தில் இந்த டைட்டிலுடைய ஃபாண்ட் வந்து பொன்னின் வண்ணத்தில் தங்கத்தின் வர்ணத்தில் அது வந்து எழுதப்பட்டிருக்கு. சரியா? ஸோ கோல்டு அண்ட் ரெட், இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்கு. பொருள் இந்த தங்கத்துக்கு ஒரு குறியீட்டு பொருள் இருக்கிறது, சிவப்புக்கு அடர் சிவப்புக்கு ஒரு குறியீட்டு பொருள். அது இந்த பொருள் எங்கே இது ஒரு ரத்தத்தை ஞாபகப்படுத்தலாம், வெவ்வேறு விஷயங்களை ஞாபகப்படுத்தலாம். ஆனா இதற்குள் இது என்ன ஞாபகப்படுத்துது, ஏன் ஞாபகப்படுத்து தோண்டி 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 பின்னாடி போனோம்னா அது ஒரு நீர் இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில ரெட் அப்படிங்கிற கலர் ஏன் பேஷன், ஏன் வந்து இச்சையை, ஏன் வந்து ஒரு பிரியத்தை, காமத்தை, ஒரு கொலை வெறியை, ஒரு ஆத்திரத்தை, அது ஏன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து அது ஏன் நமக்கு ஞாபகப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான எந்த ஒரு இரண்டுக்குமான பிணைப்பு என்பது ஒரு பொருளற்ற வகையில் அமைந்திருக்கு. ஏன் ரெட்டு தான் இருக்கும், ஏன் ப்ளூவா இருக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு கலாச்சார காரணம் இருக்கலாம், ஆனா அது அப்படிதான் இருக்கும். அப்புறம் அந்த ஒரு கருத்துருவை நீங்கள் எடுத்துக்கொண்டு கோபம், ஆவேசம், வெறுப்பு, வன்முறை, வன்மம், இது ஆசை, இச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டு இது 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 ஏன் இதுன்னா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு விசாரிச்சிங்க அப்படின்னா, இந்த சொல்லுக்குள் நீங்கள் ஆழமா போய் தேடும் போது இதுக்கு ஒரு பொருள் வருது. அப்புறம் இந்த பொருள் அப்படின்னு என்ன அப்படின்னு நீங்க இன்னும் டீப்பா போய் தேடிங்கன்னா அதுக்கு இன்னொரு உள்ள 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 போய் தேடிக்கிட்டே இருக்கிறது தான் சாக்ரட்டிக் ரீசனிங். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு கடைசியில் ஒன்று உங்களுக்கு தெரிய வரும், இதுக்கு அடி ஆழமா இருக்கக்கூடியது வந்து ஏதோ ஒரு உணர்வு. இது அந்த உணர்வு கூட கட்டமைக்கப்பட்ட ஒரு 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 ஐடியா தான், ஒரு கருத்து தான், ஒரு கருத்துருவம் தான் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்றாரு. அப்போ இது பேர் தான் ஐடியலிசம். ஓகேவா? இப்போ இந்த ஒரு பார்வை எங்கேருந்து வருது, ஒரு குகை சித்திரத்திலிருந்து வருது. குகைக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி வந்து சில நிழல் உருவங்கள் தோற்றப்பட்டு இந்த நிழல் உருவங்களை பார்த்து அவை உண்மை என்று அவர் நம்புகிறார்கள். அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்க பல்வேறு விஷயங்களை வச்சு ஒரு குறிப்பிட முடிவு போகிறோம். நான் வாட்டர் பாட்டில் பார்த்து வாட்டர் பாட்டில் நினைக்கிறேன், வச்சு தண்ணி குடிக்க முடியும்னு நம்புறேன். அதுக்குள்ள தண்ணியை நீங்க ஒப்பிட்டு குடிக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொன்றும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த அர்த்தங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அதை தேடி 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 போகும்போது நீங்க ஒன்றையும் பெருசாக அடைய முடியாது. ஆனா அதுக்காக நீங்க தண்ணி குடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் நீங்கள் தண்ணீர் குடிப்பது என்று இரண்டு, ஒரு நவுனாவும் ஒரு வேர்பாகவும், ஒரு வினைச்சொல்லாகவும் ஒரு பேர் சொல்லாகவும் நீங்க உருவாக்கி அதற்கு ஒரு பொருளை கொடுத்து அதை வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வேற, சும்மா தண்ணி குடிக்கிறது வேற.
அப்ப இந்த ஒரு பெயர்கள் இல்லாமல், இந்த அடையாளங்கள் இல்லாம நீங்க தண்ணி குடிக்க முடியுமா? முடியும். ஆனா தண்ணி குடிக்கிறது வேறு தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து சாக்ரட்டிஸ் இந்த ஒரு கேள்வி மீனிங், இந்த எக்ஸிஸ்டன்ஸோட மீனிங் என்ன அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போறாரு. அதுக்குதான் இந்த ஒரு குகை உருவகத்தை அவர் வந்து பயன்படுத்துறாரு. கேவ் மெட்டஃபர் அப்படிங்கிறது பிலாசபில முக்கியமான ஒரு ஒரு தத்துவவாதம். அப்ப அதனாலதான் நீட்சே என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய குகைக்குள் இருக்கும்போது அந்த ஒரு மேற்கோள் அதுக்குள்ள இருக்கு. நீ வந்து நீ என்ன நீ 10 வருடங்கள் இந்த குகை வரை வந்தாய். அவர் யார் என்னுடைய குகை வரை வந்தான்னு சொல்றாருன்னா, அவருடைய பிரஜை, அவருடைய பிரஜையின் உச்சம், அவருடைய அகத்தின் மிக தெளிவான ஒரு ஒரு மனநிலை. அது வந்து இந்த உலகத்துடன் நான் தொடர்ந்து உறவு கொள்ளும் போது எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம். அது என்னுடைய இந்த ஒரு என்னுடைய அகத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு இருட்டான, நான் சிறைப்பட்டு இருக்கக்கூடிய என்னுடைய செல்ஃப், என்னுடைய இந்த ஒரு சுயம், இதை நோக்கி அது வருது. யோசிச்சு பாருங்க, முழுக்க முழுக்க அகம் சார்ந்த ஒரு உருவம் தான் இது. நீ வந்துகிட்டே இருந்த, என்னை எப்பவுமே வந்து எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருந்தாய். 10 வருடங்கள் வந்தாய், நானும் எனது கழுகும் எனது சர்ப்பமும் இல்லாவிட்டால் நீ உனது ஒளியிலும் இந்த பயணத்திலும் சோர்விட்டிருப்பாய். முக்கியமான ஒரு இடம். அப்ப இந்த கழுகு என்பது இங்கே வந்து அவருடைய அவரை குறித்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்ஃப் கான்சியஸ்னஸ் வந்து இந்த கழுகு வந்து இங்கே குறியீடாக இருக்கிறது. இப்ப நம்முடைய இந்திய தத்துவத்தில் கூட உங்களுக்கு தெரியும், விஷ்ணுவுடைய முக்கியமான ஒரு அவருடைய ஒரு வாகனமாக அது இருக்கு. அப்புறம் வந்து நாகப்பாம்பு கூட நம்ம ஊர்ல வந்து முக்கியமான ஒரு குறியீடு, வேறு விஷயங்களுக்கான குறியீடுகளா இருக்கு. ஆனா பிசிக்கல் பேஷனுக்கான ஒரு குறியீடா வந்து நம்ம அதை பார்க்கிறோம். பாம்பு காலங்காலமா பார்க்கிறோம். இவங்களுடைய கிறிஸ்துவ மரபிலையும் வந்து அதற்கு அப்படியான ஒரு பொருள் இருக்கிறது. இப்போ ஏன்னா அது வந்து அடிப்படையில் பூமியோடு இணைந்து எழுந்து செல்கிறது. அது வந்து ரொம்ப ஒரு சுத்தி 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 இருக்கு, காயில் ஷேப்ல இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து அந்த உடல் என்பது அடிப்படையில் அந்த சர்ப்பத்தால் குறியீடாக சொல்லப்படுகிறது. இந்த உடல் என்பது எங்கேதான் அது இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான ஒரு சுருள் அதற்கு இங்க ஆரம்பிச்சு அது அங்கே போயிடும். அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த உடலில் எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, அந்த உணர்வு எங்கிருந்தா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட நியூரல் சிஸ்டத்துக்குள்ள இருக்கு, நரம்பணுக்குள்ள இருக்கு. இந்த நரம்பணுக்குள்ள அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது பிரஜைக்குள்ள இருக்கு. பிரஜைக்கும் என்னுடைய நினைவுகளுக்கும் என்னுடைய அறிவுக்கும் இந்த நரம்பணுக்களுடைய சின்ன சின்ன மின் பொறிகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உரையாடல அது ஒரு சித்திரம் வருது. அந்த ஒரு சித்திரம் தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட. ஆனா இங்க வந்து ஒரு 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 பூச்சி வந்து என்னுடைய கையில இங்க கடிச்சிருச்சு அப்படின்னா இங்க பெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தங்க விரல வளைச்சிட்டாங்க அப்படின்னா எனக்கு விரல் வலிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வலி வந்து விரல்ல வரல, விரல்ல தோற்றுவிக்கப்பட்டு விரல்ல இருந்து அது அதுக்கான சமிக்ஞை கிளம்பி அது வேற ஒரு இடத்துல உருவாக்கப்படுது. ஆனா விரல்ல தான் அந்த வலி இருக்குன்னு சொல்றேன். ஸோ அது எங்க உருவாகின்றதுக்கு நீங்க கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ உடல்ல பல்வேறு விஷயங்கள், உடல் வழியாக நம்ம அனுபவிக்கக்கூடிய பல்வேறு அனுபவங்கள், நம்முடைய கனவுகள் வெளிப்படுகிறது, நம்முடைய சொற்கள் வெளிப்படுகின்றன. அது சொல்றது எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியல. பாடிங்கிறது அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான மெக்கானிசம். அதுக்காக தான் வந்து இந்த சர்ப்பம் அப்படிங்கிறத வந்து அதுக்கான குறியீடா சொல்றாங்க. ஸோ 2 விஷயங்கள் இருக்கு. அவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உடல் என்னுடைய பிரஜை, நான் யார் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு கொண்டு இருக்கிறது, என்னுடைய செல்ஃப். இது ரெண்டுமே இல்லாம இருந்தா நீ தரக்கூடிய என்னுடைய பிரஜையை தரக்கூடிய, என்னுடைய பிரஜை மேல் இருக்கக்கூடிய ஒரு ஓவராச்சிங்கா இருக்கக்கூடிய என்னுடைய செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஒரு பக்கம், என்னுடைய கான்சியஸ்னஸ், அப்புறம் என்னுடைய நான், இதை உணரக்கூடியவன் நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு, சுய உணர்வு. அதை வந்து கழுகா இருக்கு, இங்க வந்து சர்ப்பம் இருக்கு. இந்த ரெண்டுமே எனக்கு இருக்கு ஒரே டைம்ல. 3 விஷயங்கள் அங்கே இன்ட்ராக்ட் ஆகுது. என்னுடைய சுய உணர்வு, என்னுடைய பிரஜை, என்னுடைய உடல், 3மே இங்க இன்ட்ராக்ட் பண்ணுது. இது 3மே இல்லாம இருந்தா இந்த மேல கூடிய 2 விஷயம் இருக்கு, என்னோட உடலும் நான் அப்படிங்கிற ஒரு உணர்வும் இல்லாமல் இருந்தா இந்த பிரஜையை நான் வந்து அறியவே முடியாது. பிரஜைங்கிறது ஒரு மீனிங்லெஸ்ஸான விஷயமா மாறிடும். ஸோ அவர் சொல்றாரு, நானும் என்னுடைய கழுகும் சர்ப்பமும் இல்லாவிட்டால் நீ உனது ஒளியிலும் இந்த பயணத்தில் சோர்விட்டிருப்பாய். உனக்கு வந்து உன்னை இருத்திக் கொள்வதற்கும், நீ எங்கே இருக்கிறாய், எப்போது இருக்கிறாய் என்பதை நீ உணர்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது. என்னுடைய உடலும் இருப்பதனால், என்னுடைய செல்ஃப் இருப்பதனால், 2ம் இருப்பதனால தான் வந்து உன்னால வந்து இந்த டைம்ல இந்த ஸ்பேஸ்ல இருக்கு அப்படின்னு நீ வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது முக்கியமான ஐடியா. ஏன் இது முக்கியமான ஐடியா அப்படின்னா, இப்போ கிறிஸ்டியானிட்டியில அவங்க வந்து கடவுளை எப்படி பார்க்குறாங்க? உடல் மறுப்புவதன் வழியாக தான் அவங்க கடவுள் உடலை வருத்துவது அங்கே வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. கிறிஸ்டியானிட்டில மட்டுமே இல்லை, வேறு சில மதங்கள்லையும் உடலை வருத்துவது, உடலை மறுப்பது, உடலுடைய இச்சையை மறுப்பது, இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இருக்கு. அவங்க வந்து ஆன்மா வந்து ரொம்ப பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. உடலுடன் சம்மந்தப்படாத ஒரு
ஒரு பிரக்ஞை அப்படின்னு வந்து அவங்க ஒரு உயர்வான ஒன்றாக ஆன்மாவை அவர்கள் பார்க்கறாங்க. பிரம்மம் அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய வைதிக மரபு. ஸோ நீச்சே சொல்றாரு, அப்படி உடலுடன் பிணைக்கப்படாத ஒன்றாக அது இருக்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு அதற்கு ஒரு காலமோ வெளியோ இருக்கு. அதுக்காக காலமோ வெளியோ இல்லை விட்டால் அது ஒன்றாகவும் இருக்க முடியாது. அதுக்கு நினைவே இருக்காது. அதற்கு ஒரு பொருளே இருக்காது. அது மிகுந்த சோர்வை விட்டுருக்கும். அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்கறது என்னுடைய இந்த பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கீடு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, வேற மதங்கள் சொல்ற எதுவுமே நான் ஏத்துக்கல. பியூரான ஸ்பிரிட் அதெல்லாம் ஏத்துக்கல. நான் பிசிக்கலான ஒரு கான்சியஸ்னஸ் ஏத்துக்கல. எல்லாமே சேர்ந்து வருதான் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ரெண்டு பத்தியை தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே மூணு பத்திக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்குமே 1/2 மணி நேரம் பேசிட்டேன். அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, ஆனால் நாங்கள் ஒவ்வொரு காலையும் உனக்காக காத்திருந்தோம். உன்னிடமிருந்து உன் தேவைக்கு அதிகமானதை எடுத்துக்கொண்டு அதற்காக உன்னை ஆசீர்வதித்தோம். பார், அதாவது என்ன சொல்றாரு, நாங்க என்னுடைய உடலும் என்னுடைய சுயமும் தொடர்ந்து உன்னை கண்காணித்துக் கொண்டே இருந்தோம், உன்னை கவனித்துக் கொண்டே இருந்தோம், உன்னிடமிருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அதற்காக நாங்கள் உன்னை ஆசீர்வதித்தோம். ஸோ என்னுடைய பிரஜை, அந்த பிரஜைங்கிறது தான் என்னுடைய இந்த உலகத்தில் நான் எதுவாக இருக்கிறேன் என்பதை குறித்து ஒட்டுமொத்தமான ஒரு கட்டமைப்பு. அதை நோக்கி தான் நான் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் யாரு, நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். பட் அதே நேரத்துல மிக அதிகமாக தேனை சேகரித்து விட்ட ஒரு தேனியை போல் நான் எனது ஞானத்தில் சளி போட்டு விட்டேன் அப்படின்றாரு. ஸோ நான் என்ன ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டேன். நான் எனக்குள்ளே நிறைய இருக்கேன். என்னுடைய உலகத்தை சுற்றி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அதே நேரத்தில் ரொம்ப சலிப்பாகவும் இருக்கு. நான் யாருக்காவது கொடுக்கணும். தேனி என்ன பண்ணுவோம், தேனை எடுத்துக்கிட்டு ஸோ அது வந்து அந்த தேனி கூட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கும். அதை எடுத்துக்கொள்ள பரப்பி எட்டி நீட்டுகிற கைகள் எனக்கு தேவை. இந்த உலகத்துடன் எனக்கு உறவு தேவை. இந்த ஒரு குழப்பமான எதிர்பாராமைகள் நிறைந்த இந்த உலகத்துடன் எனக்கு ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் வேணும். அது இல்லாமல் என்னால் வந்து இந்த என்னுடைய பிரஜை குறித்து என்னுடைய அறிவை வைத்து எனக்கு எதுவுமே பயன் இல்லை. இந்த உலகத்தை நான் அதுக்கு மேலே டெப்தா புரிஞ்சுக்க முடியாது. ஸோ எனக்கு தேவை, மனிதர்களுக்குள் ஞானமுள்ளவர்கள் தங்களது தவறிலும் ஏழைகள் தங்கள் செல்வத்திலும் மேலும் இன்பமடையும் வரை நான் அதை கொடுக்கவும் விநியோகிக்கவும் விரும்ப வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிங்க. இந்த ஞானம் அப்படிங்கிற சொல்ல வந்து நம்ம ஒரு தப்பா புரிஞ்சுக்கணும். நினைச்சுக்கணும்னா இந்த ஞானம் என்பது விஸ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். விஸ்டம் அப்படிங்கிறது நம்ம வந்து அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். விஸ்டம்ங்கிறது அறிவு கிடையாது. விஸ்டம்ங்கிறது வந்து இந்த உலகத்தை குறித்து ஒரு புரிதல். உலகத்தை குறித்த புரிதல்னா இந்த இருப்பை குறித்த நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது குறித்த ஒரு ஜஸ்ட் ஒரு கான்சியஸ்னஸ் தான் வந்து விஸ்டம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க யாருக்கும் கொடுக்க முடியாது. அஃப்கோர்ஸ் கரெக்டா, ஞானத்தை இன்னொரு கொடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த உலகத்தை ஒரு இருத்தலியல் பொருள் புரிந்து கொள்ளும் போது இந்த உலகத்தில் நான் எப்படி இருக்கிறேன், யாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இல்லையா. இதை வந்து நான் இன்னொருத்தர் கொடுக்கறதுனுடைய பொருள் வந்து அப்படியே வந்து அந்த ஒரு எழுதி ஒரு அறிவா மாற்றி ஒருத்தருக்கு நான் படிக்க கொடுக்குறேன், புரிய வைக்கிறதுக்காக விளக்குறேன். இப்போ நான் இந்த யூடியூப் வீடியோ பண்றேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் வந்து ஒரு மீட் பண்ணும்போது, ஒருத்தரை சந்திக்கும் போது, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நான் அடையும் போது, எதிர்பாராத விஷயங்களை உலகத்தில் நடக்கும்போது நான் என்னுடைய பிரஜையின் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னொருத்தரோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் போயிட்டு ஒரு நண்பரை சந்திக்க போறேன், அப்படி வீட்டுக்கு போறேன். அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அங்க ஏதோ ஒரு எதிர்பாராத விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த நண்பரோட நான் பேசிட்டு இருக்கேன். நாங்கள் சில விஷயங்களை பேசுறோம். அந்த உரையாடல் வழியாகவும் அந்த சந்திப்பின் வழியாகவும் என் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அதை நான் வந்து உணர்ந்துகிட்டே இருக்கேன். என்னுடைய மனம் அங்கு செல்லும் போது, என்னுடைய உடல் அங்கு செல்லும் போது, நான் என்ற நபர் அங்கு செல்லும் போது அவருக்குள்ளும் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அங்க வரக்கூடியது வெறுமனே ஒரு உடல் கிடையாது, வெறுமனே மனிதன் கிடையாது. அவருக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு கருத்துக்கள் இருக்கு, எவ்வளவு உணர்வுகள் இருக்கு. அவரோட அசைவுகள் ஒவ்வொன்றும் ஒரு பொருளை எனக்கு கொடுக்கறது. இவங்க ரெண்டு பேருமே கோஜாயினா இருக்கக்கூடிய, ரெண்டு பேருமே இணையக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதான் வந்து அவங்களோட உரையாடல். அப்போ அவங்க தங்களுடைய காலத்தையும் தங்களுடைய வெளியையும் அவங்க வந்து மாத்துறாங்க. நான் ஒரு வித்தரோட வீட்டுக்குள்ள போகும்போது அவருடைய வீட்டுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பு மாறுகிறது. நாங்க போய் ஏதோ சில விஷயங்களை நான் டிஸ்டர்ப் பண்றேன். அவருடைய காலத்தை மாற்றுகிறேன், அவருடைய இடத்தை மாற்றுகிறேன். விளத்தை மாற்றுகிறேன்னா அவருடைய இடத்த பிசிக்கலா மாத்திரம் நான் நாங்க போகும்போது அவர் வந்து இந்த உலகத்தை தன்னை அவர் புரிந்து கொள்ளக்கூடிய, பார்க்கக்கூடிய, தன்னுடைய பிரஜைக்குள் தன்னை அவர் உள்வாங்கக்கூடிய விதமே மாறுகிறது. ஒரு சின்ன அளவு ரொம்ப நுட்பமா மாறுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேசுறது. அதாவது காலத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, வெளியில ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வருது, ரெண்டுக்குமே நடுவில் இடைவெளி வருது. அதை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. அதான் அவரோட ஹாப்பினஸ். அவர் சொல்றாரு, நீ வந்தப்ப நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன் அப்படி சொன்னதோட மீனிங் வந்து சொன்னார் அப்படின்னு. நீங்க வந்தப்ப நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன், நான் என்னோட ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ள செட் ஆகலை, நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா மாறிட்டேன்,
இன்னைக்கு என்னால் பேச முடியல அப்படின்னு சொன்னார்னா என்னால அவருடைய காலத்துக்குள் செல்ல முடியவில்லை, அவர் என்ன ரிசீவ் பண்ணலன்னு அர்த்தம். என்னால் அவருடைய வெளிக்குள் செல்ல முடியவில்லை, அவர் என்ன ரிசீவ் பண்ணலன்னு அர்த்தம். இந்த ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து விஸ்டம் வந்து ஷேர் பண்றதா நீட்சே வந்து சொல்றாரு. பேசிக்கா அடிப்படையில் ஒரு உறவாடக்கூடிய காலத்திலும் வெளியிலும் உறவாடக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றன்னா, மனிதர்களுக்குள் ஞானம் உள்ளவர்கள் தங்கள் தவறிலும் ஏழைகள் தங்கள் செல்வத்திலும் மேலும் இன்பமடையும் வரை நான் அதை கொடுப்பேன். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, யாருக்கு ஒரு விஷயம் இல்லாம இருக்கும் அங்கதான் என்னால அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு, நான் ஒருவரிடம் செல்லும் போது அவரிடம் ஒரு வெற்றிடம் இருக்க வேண்டும், அந்த வெற்றிடம் இருந்தால்தான் என்னால் அங்கு நுழைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதான் அவருடைய. அதனால அவர் ஏழை, தன்னோட நிறைய செல்வம் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஏழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையில் அது ஒரு முரண் தானே. அந்த உள் முரணுடைய பொருள் வந்து ஒருவர் நிறைய செல்வம் வைத்திருந்தாலும் அவருடைய பெரிய வெற்றிடம் இருக்கிறது, ஒருவர் நிறைய அறிவு வைத்திருந்தாலும் அவருடைய உள்ளுக்குள்ளாடி ஒன்று வந்து உலகில் ரீதியான ஒரு வெற்றிடம் இருக்கிறது, இன்னொன்று வந்து ஸ்பிரிச்சுவலா ஒரு பெரிய ஒரு எம்டினஸ் இருக்கு. அங்கதான் என்னால் அவரை போய் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அவருடைய பொருள். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் போய் கொடுக்க விரும்புறேன். என்ன கொடுக்க விரும்புறேன்னா அறிவை கொடுக்கறது அர்த்தம் கிடையாது. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புறேன், அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதை நான் அலோவ் பண்ண விரும்புறேன் அப்படின்னு. மிக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுல சும்மா போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, டீப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. மிக வளமார்ந்த விண்மீன். அதற்கு அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த சூரியன் வந்து தொடர்ச்சியா ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கிறது, அவ்வளோ பவர்ஃபுல்லா அது இருக்குது. அது நம்முடைய மனித பிரஜைன்னு ஒரு குறியீடாக இருக்கிறது. பிரஜைக்குள்ளாரே அவ்வளோ விஷயங்கள் உருவாகி வந்துகிட்டே இருக்கு. அதுக்குள்ள டெப்தா நம்ம போகும்போது அது வந்து நமக்கு நம்மளை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கான ஒரு பெரிய ஒரு ஞான குகை அதற்குள் திறந்து கொடுக்குறாரு. அந்த உள்ள போறதா பொருள் தியானம் பண்றதுன்னு கிடையாது. நீங்க எந்த ஒரு விஷயத்தை டீப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நீங்க அதை பாக்குறீங்க. அதற்கு நீ மாலை வேளைகளில் செய்வது போல கடலுக்கு பின்னால் சென்று பாதாள உலகங்களுக்குள்ளும் ஒளி கொண்டு வருவதை போல நான் ஆழங்களுக்குள் இறங்கிய வேண்டும். அழகான ஒரு உருவகம் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து மாலையில் இறங்கி செல்லுகிறாய், அடுத்த நாள் நீ விழித்துக் கொள்கிறாய், ஆனால் நீ அந்த இறங்கி செல்லும் போதும் நீ வந்து ஒளியை உன்னுடனே கொண்டு செல்கிறாய். எங்கே போற? நீ பாதாள உலகத்துக்குள்ள போற, கடலுக்கு பின்னாடி நீ போற, இருட்டான இடத்துக்கு போகும்போது அந்த ஒளியை நீ கொண்டு போயிட்டே இருக்காது. அங்க போய் அவ்வளோ ஒளியை வந்து இந்த இருட்டுக்குள் நீ இறக்குகிறாய். ஏன்னா அந்த இருட்டாக இருப்பதனால தான் ஒளிக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. இது கீழே போய் அங்க இருக்கக்கூடிய பாதாள உலகத்துக்கு இருட்டை அது வெளிச்சமாக்கும் போது மேலே இருக்கக்கூடிய உலகம் வந்து இருட்டாய். ஸோ அடுத்த நாள் இங்க வெளிச்சமாயிருது, இங்க இருண்டுடுது. ஸோ திரும்ப மேல வந்து இந்த வெளிச்சம் இல்லாத இடத்துல அது வெளிச்சத்தை கொடுக்குறது. அப்ப திரும்ப கீழே இருக்கக்கூடிய உலகம் இல்ல, திரும்ப அது கீழே போகுது. ஸோ மேல கீழே போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு பைனரியை வந்து அதை ஃபில் பண்ணிட்டே இருக்கு. அதான் அவர் அங்க சொல்ல வர்றாரு. ஸோ மனிதர்களும் இப்படித்தான். ஒரு மனிதன் நான் இல்லாத இடத்தில் அவன் தான் இல்லாத இடத்தில் அவன் தன்னை கொண்டு செல்கிறான். அப்பதான் அவன் வந்து இன்னொரு மனிதனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு போறான். அவ்வளவுதான் அந்த விஷயம். அதைத்தான் அவர் இங்க பேசுறாரு. ரொம்ப டெப்தா அந்த விஷயத்த வந்து அந்த பொருள்ல சொல்றாரு. அகெயின் ஹியூமன் கான்சியஸ்னஸ் உடைய ஒரு கான்டெக்ட்ல அதை சொல்றாரு. உன்னை போல் நானும் கீழே இறங்க வேண்டும். அவர் யார்ட்ட சொல்ற? தன்னுடைய பிரஜையிட்ட சொல்றாரு, நானும் ஒன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். இப்படி தங்கிட்டே பேசுறாரு. நான் யாரிடம் இறங்கி செல்ல விரும்புகிறேனோ அந்த மனிதர்கள் சொல்வது போல். எனவே அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சியை கூட பொறாமையற்று கவனிக்கக்கூடிய சாந்தம் மிகுந்த கண்ணே என்னை ஆசீர்வதியும். அழகான வரி. இது வந்து எனக்கு பகவத்கீதை ஞாபகப்படுது. பகவத்கீதையில் அவர் சொல்லுவார், இந்த ஸ்பிரிட்டுக்கு வந்து எந்த ஒரு உணர்வும் கிடையாது, எந்த ஒரு வருத்தமும் இருக்காது, மகிழ்ச்சியும் இருக்காது, அது ஒரு நிர்குணத்தன்மை கொண்டதா இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவார். அதே மாதிரியான விஷயத்தை தான் அவங்க சொல்றாங்க. அவருடைய கான்சியஸ்னஸ் பத்தி சொல்றாரு. தன்னிடம் இருந்தால் இந்த கான்சியஸ்னஸ்க்கு ஒண்ணுமே கிடையாது, எந்த உணர்வும் கிடையாது. ஆகையால் நீ என்னை ஆசீர்வதித்து என்னை அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. தன்னிடம் இருந்து வெள்ளம் பொந்தன ஓடி. இந்த வரி கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரியை பத்தி அவ்வளவு பேச வேண்டிய அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கான்சியஸ்னஸ்க்கு எந்த ஒரு உணர்வும் கிடையாது சொல்ற எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏன்னா கான்சியஸ்னஸ்க்கு நிறைய உணர்வுகளுடைய பெரு வெள்ளம் தானே. அதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு அவர் சொல்ல வருது என்னன்னா, இந்த செல்ஃப் அப்படிங்கிறத நம்ம பல சமயங்கள்ல ஏதோ ஒரு உணர்வுடனும் கருத்துடனும் நம்ம அதை சம்மந்தப்படுத்திக்கிறோம் இல்லையா? ஆனா அதுக்கு உள்ளே போய் பார்க்கும்போது அதுக்குள்ள அப்படி எதுவுமே கிடையாது. அது ரொம்ப ஃப்ரீயான ஒரு அன்இன்ஹிபிட்டடான ஒரு நீண்ட ஒரு ஓடக்கூடிய ஒரு நதியை போல இருக்கு. அதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்குள்ள நீங்க போயிட்டு ஆசிரியன்னு சொல்லும் போது அது அனுமதியை கேட்பதில்லை. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உருவம் பாருங்க. நீங்க ரொம்ப டீப்பா அதை பத்தி யோசிக்க முடியும். பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜ் இது. தன்னிடமிருந்து வெள்ளம் பொன்னென ஓடி அனைத்துலகின் மீதும் உனது மகிழ்வின் பிரதிபலிப்பை. அழகான மொழிபெயர்ப்பு, நான் திரும்ப படிக்கிற பாருங்க. தன்னிடமிருந்து வெள்ளம் பொன்னென ஓடி அனைத்து உலகின் மீதும் உனது மகிழ்வின் பிரதிபலிப்பை காட்டுவதற்காக பொங்கி வழிய விரும்பும் கோப்பையை ஆசீர்வதி.
பியூட்டிஃபுல்லான ஒரு வரி. அப்ப அந்த கோப்பைக்குள்ள இருந்து பொன்னென உருகி ஓடக்கூடிய வெள்ளமாக அவருடைய பிரஜை இருக்கிறது. அனைத்துறையின் மீதும் அதனுடைய மகிழ்வின் பிரதிபலிப்பை அது வந்து அது காமிக்குது. அதை நீ அது நீ வந்து இது பண்ண அப்படின்னு சொல்றாரு. அதை நீ ஆசிர்வதி அப்படின்னு சொல்றாரு. பார், இந்த கோப்பை மீண்டும் காலியாக விரும்புகிறதா? ஜெயதுஷ்டன் மீண்டும் மனிதனாக விரும்புகிறான். நான் திரும்ப இந்த உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புறேன். இவ்வாறு ஆரம்பித்தது ஜெயதுஷ்டனின் கீழே இறங்குதல். அது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். அது கீழே இறங்குறதுன்னா அவர் திரும்ப இந்த உலகத்துக்கு போறான். இருண்ட உலகத்துக்கு தன்னோட ஒளியுடன் செல்கிறான். அந்த கடல் பாதாளம், அஸ்தமனத்துக்கு பிறகு சூரியன் அங்கே செல்வது, அந்த விஷயத்தை நீங்க தொடர்பு படுத்தி புரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரு கடைசியா ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஜாதுஷன் தன்னிடம் பேசுகிறான் அப்படின்னு நான் சொல்றேன். அவன் சூரியனிடம் பேசும்போது தன்னிடம் பேசுகிறான் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு மனிதன் ஏன் தன்னிடம் பேசுகிறான் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. யோசிச்சு பார்த்துருங்க. என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருங்க. நீங்க வந்து நான் அப்படின்னு நினைக்கும்போது நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? உங்ககிட்ட பேசுறீங்க. யார் பேசுறாங்க? நீங்க தான் பேசுறீங்க. இதுதான் செல்ஃப் ரிஃப்ளெக்சிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒரு ஆளா இருக்கதா நீங்க நினைக்கிறீங்க. அப்ப ரெண்டு பேரும் அங்கே இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இந்த டபுள்னஸ் வந்து ஹியூமன் பீயிங் சொல்லி அடிப்படையான பிரச்சனை. நம்ம எல்லாருமே வந்து நம்மளை பத்தி பேசுறோம். நம்ம ஒரு இடத்துல இருக்கிறதா நினைக்கிறோம். நம்ம ஒரு இடத்துல இருக்கலாம். அதை எப்படி நம்ம நினைக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஸோ அது ஒரு பிரமை தானே. இந்த கொஸ்டின் எப்பவுமே இருக்கு. இது இந்திய தத்துவத்தை இதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. ஜெய கிருஷ்ணமூர்த்தி இதை பத்தி நிறைய பேசியிருக்காரு. அதை பத்தி நீங்க உங்களுக்கு ஓய்வு இருக்கும்போது நீங்க படிச்சு பார்க்கலாம். ஸோ ஒரு விதத்தில் ஜெயதுஷன் ஏன் அப்படி செய்யறான்? ஏன் அவன் தங்கிட்டே பேசி தங்கிட்டே அனுமதி கேட்கறான் அப்படின்னா, ஒரு மனிதனால அதை மட்டும் தான் செய்ய முடியும். இந்த உலகத்துல எல்லாருமே தனியா இருக்காங்க. ஒரு பொருள் எல்லாருமே தனியாக தான் இருக்க முடியும் உலகத்துல. ஸோ தன்னிடம் மட்டும்தான் ஒரு பேச முடியும். தன்னிடம் மட்டும்தான் ஒரு அனுமதி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான வரி பாருங்க. அது அவ்வளோ அழகான சிந்தனை பாருங்க. என்னை ரொம்ப ஒரு பெரிய அளவு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய என்னை பெரிய அளவு வந்து ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு பெரிய உவகையை தரக்கூடிய ஒரு அப்சர்வேஷனா இது இருக்கு. ஒரு ஜெயதுஷ்ணன் தங்கிட்டே பேசி தங்கிட்டே அனுமதி கேட்டுட்டு அவன் கீழே இறங்கி போகக்கூடிய இடம். ஸோ அந்த ஜெயதுஷ்ணனுடைய கீழ் இறங்கக்கூடியது ஒரு தருணங்கள் தான் அடுத்த புத்தகம் முழுக்க அவருடைய வருது. அதுக்கப்புறம் திரும்ப மலைக்கு மேலே ஏறி போகிறதெல்லாம் வருது. ஸோ அடுத்த அத்தியாயத்தை வந்து நம்ம அடுத்த முறை இது மாதிரி ஒரு நீண்ட விவாதத்தில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல போடுங்க. எனக்கு என்னுடைய ஃபேஸ்புக்கில் என்னை காண்டாக்ட் பண்ணி எனக்கு மெசேஜில் உங்களுடைய கேள்விகள் எழுப்புங்க, எனக்கு மெயில் அனுப்புங்க, எல்லாமே பண்ணுங்கள். நம்ம சந்திக்கலாம்.